இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ரெபல்ன்ற மான்வாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோன்னு யாரும் பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் ரொம்ப நாளா வீடியோ போடல, அதனால நிறைய பேர் செம்ம கான்ல இருப்பீங்க. எனக்கு புரியுது நான் ஏன் இவ்வளவு நாளா வீடியோ போடல அண்ட் இதுக்கப்புறமா ஒழுங்கா நான் வீடியோ போடுவேனா இல்லையா, ஆக்சுவலா என்னதான் ஆச்சு அப்படின்ற மொத்த ரீசனையுமே நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் இன்ட்ரோலயே சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. ஸோ அதனால வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இப்போ ஒரு சமயஷேட்டா கதவுள்ளே போயிடலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால லாஸ்டா என்ன நடந்தது அப்படின்ட்டு சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். போன சாப்டர் எதுல முடிஞ்சிருக்கோம்னா, ஹீரோவோட ஃபேமிலியும் மெயின் ஹவுஸ்ல ஸ்வாட் டான்ஸ் கேதரிங் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்றதுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட அக்காவை ராட்ரிகோட 2 பசங்களுமே ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணியிருப்பானுங்க. அதை பார்த்துட்டு காண்டான ஹீரோவும் ராட்ரிகோட பையனை பார்த்து வாடா சண்டை செஞ்சுக்கலான்னு கூப்பிட்டு அவனை டூவல்ல மரண அடி அடிச்சிருப்பான். பெத்த புள்ள அடி வாங்கறத பார்த்துட்டு ராட்ரிக்கே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ அடிச்சு அங்க இருந்து பறக்க விட்டுருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல மெயின் ஹவுஸ்ல இருந்து ரிட்டர்ன் வந்த ஹீரோவும் அவன் ஃபேமிலியில இருக்க எல்லா நைட்ஸுமே கூப்பிட்டு வச்சு சும்மா கொடூரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி கொடூரமா ட்ரைனிங் எடுக்கிறதெல்லாம் சுத்தி இருக்க எல்லா நைட்ஸுமே பார்த்துட்டு யங் மாஸ்டரோட ஸ்கில் அது பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கு. ஆமா அவர் எப்ப அந்த ஸ்வாட் டான்ஸ் கேதரிங்ல இருந்து ரிட்டர்ன் வந்தாரோ அன்னில இருந்து அவரு சும்மா கொடூரமா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அங்க போயிட்டு வந்தது அவருக்கு ஒரு புது மோட்டிவேஷனை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது கரெக்ட் தான். அண்ட் அதுவும் இல்லாம நான் இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். நம்மளோட யங் மாஸ்டர் அந்த ராட்ரிகோட 3வது பையனை சும்மா மரண அடி அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும் போதே காதுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த மெயின் ஹவுஸ்ல இருக்கவனுங்க நம்ம ஃபேமிலியை பல வருஷமா ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறமாச்சு நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு அவனுங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு சுத்தி இருக்க எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நான் அந்த ஸ்வாட் டான்ஸ் கேதரிங்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பவரையும் பிரசன்ஸையும் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதுக்கப்புறமும் அந்த மெயின் ஃபேமிலியில இருக்க ஒருத்தன் கூட இந்த விஸ்கான் ஃபேமிலியை கீழ்த்தனமா பார்க்கவும் பேசவும் மாட்டானுங்க. என்னடா இவன் இந்த மொத்த எல்லைன் ஃபேமிலியுமே அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கலாம். ஆக்சுவலா நாங்க சண்டை போட்டது இவனுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல, என்னோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தான் நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த ராட்ரிக் கூடயும் அவன் பையன் கூடயும் அந்த இடத்துல நான் சண்டை போட்டேன். ஆனா ராட்ரிக் கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே வந்தது. இப்ப நான் இருக்க நிலைமையில என்னால கண்டிப்பா அந்த ராட்ரிக்க தோக்கடிக்க முடியாது. அண்ட் அதுவும் இல்லாம இந்த விங் கிரஸ்ட்ன்றது ஒருத்தர் கிட்ட எந்த அளவுக்கு மேஜிக் பவர் இருக்குன்ற விஷயத்தை இண்டிகேட் பண்றது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது என்கிட்ட இருக்க மேஜிக் பவரை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலனா அந்த மேஜிக் பவர் இருந்துமே அது வேஸ்ட் தான். சோ அதனால தான் எப்படியாச்சும் என்கிட்ட இருக்க அந்த 7 விங்ஸோட ஃபுல் மேஜிக் பவரையுமே நான் வெளியே எடுத்துட்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இங்க பிரச்சனையே நான் அதை வெளியே எடுத்துட்டு வர்றதுல இல்ல, அதை கண்ட்ரோல் பண்றதுல தான் இருக்கு. நான் எப்பப்பெல்லாம் அந்த ஃபுல் மேஜிக் பவரையும் வெளியே கொண்டு வரணும் என்னோட மைண்ட் அது ஏன் கண்ட்ரோல்லயே இருக்க மாட்டுது. நான் மட்டும் அதை ப்ராப்பரா எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நான் எவ்வளவு பவர்ஃபுல்லா மாறுவேன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ட்டு ஹீரோவும் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு சுத்தி இருக்க எல்லா நைட்ஸுமே போட்டு சும்மா மரண அடி அடிச்சுன்னு இருக்கான். அடிச்சவனும் அடுத்தது யாரான்னு திரும்பி பார்த்தாதான் தெரியுது ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு அன்கான்சியஸாவே சுத்தி இருந்த எல்லாருமே போட்டு முடிச்சுக்கிறான்ட்டு இவன் இப்படி அதை பார்த்து ஷாக்ல யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவோட அக்காவும் நம்ம இதுக்கப்புறம் இந்த பொண்ணை ஆல்ஃபின்னே வச்சுப்போம், ஏன்னா சிவப்பு முடி வச்ச பொண்ணுங்க இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, அதனால இவனை வந்து ஆல்ஃபின் அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். அவனும் வந்து ஹீரோவை பார்த்து என்னடா தம்பி மறுபடியும் ஆல் அவுட்டா, இல்ல குட் நைட்டு. ஆமா இது ஒன்னுத்துக்கும் குறைச்சல் இல்ல, ஃபேமிலியில இருந்த மொத்த நைட்ஸுமே போட்டு அடிச்சு பொலன்னு பொழந்துட்டு இதுல உனக்கு காமெடி வேற கேக்குதா, போடா தற்குறி அப்பா கூப்பிட்டாரு முதல் என்ன விஷயம் போய் கேட்டு வா அப்படின்ட்டு இவன் சொன்ன உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எது அப்பா கூப்பிட்டாரா, சரி ஓகே நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இவனும் அங்க வந்து கிளம்புறான். கிளம்பும் போது தான் ஹீரோ அவங்க அக்கா கிட்ட ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் திரும்பி பார்த்து உன்னோட அவுட்ஃபிட் நீ யூஸ்வலா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டியே, நீ எப்பவுமே டாட் லிட்டில் பிரின்சஸ்ன்ற மாதிரி ஒரு குட்ட பாவாடை போட்டு தானே சுத்திட்டு இருப்ப, என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு இவ கேட்டா அவளும் ஓஹோ அதுவா, எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வேணும்டா தம்பி, நீ அந்த இடத்துல சண்டை போடும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே வந்தது, என்னால எப்பவுமே டாட் லிட்டில் பிரின்சஸாவே இருந்துட முடியாது, எதனா ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அளவுக்காச்சும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அதனால நீ அப்பாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ தான் என் கூட வந்து சண்டை போடணும், அது வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு இவனும் கட்ட கத்தி எடுத்து விட்டா வாயில விட்டுருவா போல. அதை பார்த்துட்டு ஹீரோவும் புரிஞ்சுது நான் உன் தம்பிமா, அதனால நடக்க போற சண்டையில கொஞ்சம் பாத்தியா கூட சண்டை போடு அப்படின்ட்டு இவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க இருந்து கிளம்பினவனும் ஹீரோ அவங்க அப்பா ரூமுக்கு போயிட்டு யோ தகப்பா என்ன எதுக்கோ பாக்கணும் என்ன மேட்ரு, அதுவா வந்து உட்காரு அப்புறம் சொல்றேன் அப்படின்னே ஹீரோவும் இந்த ஆளு இதுக்கு முன்னாடி இவ்வளவு சீரியஸாலாம் இருந்தது இல்லையே என்ன மேட்டரா இருக்கும் அப்படின்ட்டு
ஹீரோவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே போய் அங்க உட்கார்றான். இவன் உட்கார்ந்த உடனே ஹீரோ அவங்க அப்பாவும், நீ இந்த ஃபேமிலிக்குள்ள வந்து இதோட 10 வருஷம் ஆகுது, உனக்கு ஒரு சர்டன் ஏஜ் ஆகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா இதுக்கப்புறமும் வெயிட் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் அவன் முன்னாடி ஏதோ ஒரு மோதிரத்தை தான் எடுத்து வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இது அப்படின்னும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும், இதுதான் இந்த ஃபேமிலியோட நெக்ஸ்ட் ஹெட்டுக்கான ப்ரூஃப் ஆஸ்டர், நீ இந்த விஸ்கவுண்ட் ஃபேமிலியோட நெக்ஸ்ட் ஹெட்டா மாறணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்ட்டு இவர் சொன்ன உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சடனா இந்த ஆள் கூப்பிட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இவன் அப்படி ஷாக்ல இருக்கும்போது ஹீரோ அவங்க அப்பாவும், உனக்கு நல்லாவே தெரியும் நம்ம விஸ்கவுண்ட் ஃபேமிலி நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு, பட் ஸ்டில் நம்ம இன்னுமே அந்த ஹெட்லைன் பேரு கீழே இருக்க ஒரு பிரான்ச் ஃபேமிலி மட்டும்தான், அதனால இந்த இடத்த பாத்துக்கிற ஒரு லாடா நம்ம இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஹெட் யாருன்ற பொசிஷனை என்னால ரொம்ப நாள் இதே மாதிரி வேக்கண்டா விட்டு வச்சிருக்க முடியாது, சோ அதனால நீ தான் முடிவு எடுக்கணும், இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பா இப்படி கேட்கும்போது ஹீரோவும், நீங்க சொல்ற இந்த விஷயத்த பத்தி அக்காங்களுக்கு தெரியுமா, அவங்க எல்லாருக்குமே இதுக்கு ஓகேவா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது ஹீரோ அவங்க அப்பாவும், உன்னோட 2 அக்காங்களுமே இன்னுமே நைட் ஸ்கூல்ல தான் இருக்காங்க, அவங்க 3 நாள் கழிச்சு தான் நம்ம ஃபேமிலிக்கு ரிட்டர்னே ஆக போறாங்க, ஒன்ஸ் அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் ஆனதுக்கு அப்புறம் நான் மொத்தமா எல்லார்கிட்டயுமே சொல்லலாம் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவர் இப்படி சொல்லும் போது ஹீரோவும் அவர் 2 அக்காவை பத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியா கதை, அப்படின்னா இந்த விஷயம் கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில இருக்க யாருக்குமே சந்தோஷத்தை கொண்டு வராது, அதுவும் முக்கியமா சிஸ்டர் கூடோக்கு, அவ ஒரு ஆங்கிரி பேர்ட், பட் அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, அதுவும் எதனால, நான் ஒரு பையனா பிறந்ததுனால, அண்ட் அதுவும் இல்லாம என்கிட்ட 7 விங்ஸோட பவர் இருக்கிறதுனால, அப்படி இருக்கும்போது என்னால கண்டிப்பா இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என்னால என்னோட சொந்த மேஜிக் பவரையே கண்ட்ரோல் பண்ண முடியல, அண்ட் அதுவும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட என்னோட சொந்த அக்காங்களையே நான் கொண்டு இருப்பேன், அப்படி இருக்கும்போது எப்படி சிஸ்டர் கூடோ வேற என் மேல செம்ம காண்ட்ல இருக்கா, சத்தியமா என்னால அவள மாதிரி ஒரு ஆளை கன்வின்ஸே பண்ண முடியாது, சோ அதனால எனக்கு இந்த நெக்ஸ்ட் ஹெட்ன்ற பொசிஷன் தேவையில்லை அப்படின்ட்டு ஹீரோ அங்க வந்து அசால்ட்டாவே கிளம்பிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோ அவங்க அப்பா சிரிச்சுட்டே, நீ சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்தே எனக்கு உன் மேல ஒரு சந்தேகம், நீ உண்மையாலே ஒரு குழந்தையானு, ஏன்னா நீ பண்ற விஷயம்லாம் பெரிய ஆளுங்க பண்ற மாதிரி இருக்கு, என்னவோ நீ அந்த ஸ்வாட் டான்ஸ் கேதரிங்ல பண்ண விஷயத்துக்காக உனக்கு கிஃப்டா கொடுக்கலாம் தான் நான் இந்த மோதிரத்தை வச்சிருந்தேன், ஆனா நீ இதை பிடிக்கலன்ட்ட, எனக்கு தெரிஞ்சு உனக்கு அது பிடிக்கலனா இது பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் சின்னதா ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து ஹீரோ முன்னாடி வச்ச உடனே ஹீரோக்கு சரியான ஷாக்கு, இது 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 அப்படின்னு இவன் சொல்லும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும், இதுதான் த மேஜிக் ஸ்வாட் கிராம், இதோட பிளேடு 7 விங்ஸோட பவரை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கேப்பபிளான ஒரு விஷயம், அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஸ்வாடுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் த மேஜிக் டிவோரிங் ஸ்வாட் அப்படின்ட்டு இவர் சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. அடுத்து வரப்போற சாப்டர்லாம் சும்மா சண்டை காட்சி தான், ஹீரோக்கும் அவங்க அக்காவுக்கும் சும்மா மரண சண்டைலாம் நடக்கும், முன்னாடியே சொல்றேன்ட்டு ஸ்பாய்லர்லாம் நினைக்காதீங்க, எதுக்குடா இவன் இப்ப இதை சொல்றானோ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், ஏன்னா இந்த சாப்டரை நான் இங்கே முடிய போறேன், நான் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், அதுவும் ஒரு சாப்டர்லயே முடிக்கிறேன்லாம் யோசிக்காதீங்க, என்னால இந்த ஒரு சாப்டரையே சரியா உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, ரொம்ப நாள் கழிச்சு வேற ரெக்கார்ட் பண்றேன்னா டக்குன்னு என்னால வந்து அந்த ஃபுல் மைண்ட் செட்ல போயிட்டு 3 சாப்டர் 4 சாப்டர் அப்படின்ட்டு ஒரே இடத்துல உட்காந்து ரெக்கார்ட் பண்ண வர முடியல, பட் கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் இதுவெல்லாம் நான் ஒரு 3 சாப்டர் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், நெக்ஸ்ட் எதுவும்னா ஐ மீன் நாளைக்கு. சரி ஓகே, இவ்வளவு நாளா ஏன் வீடியோ போடல அண்ட் இதுக்கப்புறமும் ஒழுங்கா வீடியோ வருமா அதுக்கான ரீசன் எல்லாம் லாஸ்டா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், நான் இப்ப சொல்றேன். வீடியோ இவ்வளவு நாள் போடாததுக்கு ரீசன், நான் ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டுல இருந்து இப்ப வேற ஒரு வீட்டுக்கு நாங்க ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், வீடு காலி பண்றனாலே அங்க எவ்வளவு வேலை இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், அங்க இருந்து பொருள் மாத்துறது அண்ட் கேஸ் கனெக்ஷன் இபி கனெக்ஷன் பிளா 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 ஏகப்பட்ட ஒர்க்கு, இங்க வேற கொஞ்சம் தண்ணி பிரச்சனை எல்லாம் வேற இருக்குது, அதனாலேயே எனக்கு கிட்டத்தட்ட நான் 2 வாரத்திலே ஐ மீன் 1.5 வாரத்திலே நான் அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம் தான் பிளான் போட்டு வச்சிருந்தேன், ஆனா நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல இது மாதிரி 3 வாரம் ஆகும்லாம், பட் இட்ஸ் ஆல் ஹேப்பன். நான் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல விரும்பல, ஆக்சுவலா உங்களுக்கு வீடியோ கொடுக்க கூடாது அப்படின்றதுலாம் எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது, நான் வீடியோ போட்டா நீங்க அதை பார்க்க போறீங்க, அதுல இருந்து எனக்கு காசு வரப்போகுது, ஸோ அதனால நானே வீடியோ போடாம இருக்கேன்னா ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை அதனால தான் இந்த தற்கொலை வீடியோ போடல அப்படின்ட்டு நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, பட் கவலைப்படாதீங்க, முன்னாடி இருந்த வீட்டோட இந்த இடம் நல்லா ஸ்பேசியஸாவே இருக்கு, சாட்டர்டே சண்டே கூட வீடியோ போடலாம் தான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன், ஏன்னா தனியா ரூம் இருக்கு, நம்ம எப்படியாச்சும் அதுல ஒரு மேனேஜ் பண்ணி எப்படியாச்சும் வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் பிளான் போட்டு வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் தொடர்ந்து கேப்பே இல்லாம வீடியோ வரும், ஈவன் சண்டே ஆல்சோ, பட் மேபி கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு, மேபி ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தான் தள்ளி போகும், மோஸ்டா வந்துடும், ஆனா இந்த சண்டேவே வருமானு கேட்காதீங்க, இந்த சண்டே நான் பிளான் பண்ணல, மேபி நெக்ஸ்ட் சண்டே, இதுக்கப்புறம் நான் ஃபுல்லா புது புது மான்வாவை எடுத்து போடலாம் நிறைய வச்சிருக்கேன், இந்த லீவ்லயும்
நான் பார்த்த ஒரு சிலதெல்லாம் ஈவன் நம்ம போடாததே இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. அந்த ஜீனியஸ் டார்க் நைட் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த முரிம் மான்வா ஒன்று இருக்கு. ஈவன் இதுவே கிட்டத்தட்ட 20 சாப்டர் கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது 12 சாப்டர் தான் இருந்தது. ஸோ அதனால இது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் சும்மா டப்பு டப்புன்னு போட்டு முடிச்சுட்டு எதுவுமே இல்லாத பட்சத்துல நம்ம ஒரு புது மான்வாக்கு போயிடலாம். நான் அந்த ஜீனியஸ் டார்க் நைட் அதையும் போட்டுடலாம் தான் இருக்கேன். ஏன்னா வெயிட் பண்ணி எனக்கே கடுப்பாகுது. அவனுக்கு எப்போ அந்த சீசன் 2 முடிப்பானுங்கன்னே தெரியல. அவனுக்கு பொறுமையா முடிச்சுக்கிட்டோம், நம்ம அதை எடுத்து போட்டு முடிச்சு காலி பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்படி உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தது, இந்த தற்கொலை இதுக்கப்புறமும் வீடியோ போடுவானான்னு டவுட்டா இருந்தது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டன் தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பொறுத்துக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் தரமான ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். பட்டா.